10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். விடியலின் முதல் ஒளிக்கதிர்கள் பூமியை தொட்டுக் கொண்டிருந்த அந்த அமைதியான காலை ஒரு உரத்த அலறல் கிரஹாம் ஹெஸ்ஸின் காதுகளை கிழித்தது. தூக்கத்திலிருந்து பதறி எழுந்த அவர் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்தார். உடனே தனது சகோதரன் மெரில்லை கூப்பிட்டு இருவரும் வயல்களை நோக்கி ஓடினார்கள். அங்கு அவர்கள் பார்த்த காட்சி அவர்களின் வாழ்க்கையை மட்டும் அல்ல, முழு உலகத்தையும் மாற்றப்போகும் ஒன்றாக இருந்தது. ஒரே இரவில் சோள வயல்களின் நடுவில் தோன்றியிருந்தது ஒரு பிரம்மாண்டமான வட்ட அடையாளம். பயிர்கள் உடைக்கப்படவில்லை, நேர்த்தியாக வளைந்திருந்தன. இது மனிதர்களால் செய்ய முடியாத ஒன்று என்பதை கிரஹாம் உள்ளுணர்வாக உணர்ந்தார். ஒரு காலத்தில் கடவுளின் வார்த்தைகளைப் போதித்த பாதிரியார் கிரஹாம் இன்று நம்பிக்கையை இழந்த ஒரு தந்தை. 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் தனது மனைவி கோலீனை இழந்த நாளிலிருந்து கடவுளும் அதிசயங்களும் அவருக்கு அர்த்தமற்றவையாகிவிட்டன. அவர் வாழ்ந்தது சுவாசிப்பதற்காக மட்டும். மகன் மோர்கன் ஆஸ்துமாவால் அவதிப்படுகிறான். மகள் போ எங்கு பார்த்தாலும் தண்ணீர் கிளாஸ்களை விட்டுச் செல்கிறாள். வாழ்க்கையே அவரை கேலி செய்வது போல இருந்தது. விலங்குகள் விசித்திரமாக நடந்தன. நாய்கள் பயத்தில் குரைத்தன. போலீஸ் அதிகாரி கூட பயிர்கள் வளைந்திருக்கிறதே தவிர உடைக்கப்படவில்லை என்று சொல்லும்போது கிரஹாமின் முதுகெலும்பில் ஒரு குளிர் ஓடியது. இரவு வந்ததும் கூரையின் மேல் ஒரு உயரமான நிழல். மனிதன் அல்ல, அது ஓடிய வேகம் மனிதனுக்குச் சாத்தியமில்லை. அந்த நொடி முதல் இது ஒரு கேலி இல்லை என்று கிரஹாம் உணர்ந்தார். அடுத்த நாள் டிவி திரையில் செய்தி ஒளிந்தது. உலகின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பயிர் வட்டங்கள். ஒவ்வொன்றும் வெவ்வேறு வடிவம். இது ஒரு மனிதனின் வேலை அல்ல, இது ஒரு செய்தி, ஒரு எச்சரிக்கை. வானில் பறக்கும் விளக்குகள், ரேடாரை தவிர்க்கும் பொருட்கள். உலகம் முழுவதும் பீதி. மக்கள் கேட்ட ஒரே கேள்வி, நாம் தனியாக இருக்கிறோமா? இரவு நேரங்களில் குழந்தை மானிட்டரில் கேட்கும் அந்த கிளிக்கிங் ஒலி, வயல்களில் நகரும் அசைவுகள். ஒரு கணம் கிரஹாம் நேரடியாக பார்த்தான். காலடிச் சுவடுகள், மனிதனுக்குச் சொந்தமில்லாத சுவடுகள். இப்போது அவருக்குத் தெரிந்தது, இது உண்மை. வேற்றுகிரகவாசிகள் நம்மிடையே இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் விளக்குகள் அதிகரித்தன. இது தாக்குதல் அல்ல, ஒரு வேட்டை. மனிதர்கள் இலக்கு, பூமி அல்ல, அடித்தளத்தில் ஒளிந்த குடும்பம். கதவுகளை உடைக்க முயலும் அந்நியர்கள், இருளில் நடுங்கும் குழந்தைகள். அந்த இரவு கிரஹாம் தன் வாழ்க்கையில் முதன்முறையாக உணர்ந்தான், பயம் என்பது நம்பிக்கையை விட வலிமையானது என்று. மகன் மோர்கனுக்கு மூச்சுத் தீண்ணறல். மருந்து இல்லை. அப்பா, நாம் பிரார்த்தனை செய்யலாமா என்ற கேள்வி. அந்த ஒரு நொடியில் கிரஹாமின் உள்ளத்தில் இருந்த கோபம் வெடித்தது. நான் இனி பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று கத்தினான். ஆனால் அந்த இரவு அவர்களை உடைக்கவில்லை, ஒன்றிணைத்தது. விடியற்காலை ரேடியோ மீண்டும் உயிர் பெற்றது. மக்கள் சொன்ன உண்மை பயமுறுத்தியது. வேற்றுகிரகவாசிகள் பூமியை கைப்பற்ற வரவில்லை, மனிதர்களை அறுவடை செய்ய வந்தார்கள். ஆனால் அவர்கள் திடீரென பின்வாங்கினர். ஏன்? அவர்களுக்கும் ஒரு பலவீனம் இருந்தது. அப்போதுதான் அந்த தருணம் வந்தது. வீட்டிற்குள் சிக்கியிருந்த ஒரு வேற்றுகிரகவாசி மோர்கனை பிடித்துக் கொண்டது. அதன் விரல்களில் இருந்து வெளிவந்த விஷவாயு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த அந்த நொடி ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. தண்ணீர். போ எங்கும் விட்டுச் சென்ற அந்த தண்ணீர் கிளாஸ்கள், அவை ஆயுதமாக மாறின. ஒவ்வொரு துளியும் வேற்றுகிரகவாசியின் உடலை எரித்தது. மெரில்லின் இறுதி அடி, அந்நியன் வீழ்ந்தான். ஆனால் மோர்கன், விஷவாயு அவனை கொல்லவில்லை. அவனின் ஆஸ்துமா, அவனின் பலவீனம் அவன் உயிரை காப்பாற்றியது. அந்த ஒரு நொடியில் கிரஹாமின் உடைந்த நம்பிக்கை மீண்டும் உருவானது. எல்லாமே ஒரு காரணத்திற்காக நடந்தது. மனைவியின் கடைசி வார்த்தைகள், மகளின் பழக்கம், மகனின் நோய், சகோதரனின் தோல்விகள். எதுவுமே தற்செயல் இல்லை. அன்று கிரஹாம் மீண்டும் ஒரு பாதிரியாராக திரும்பினார். அவர் கடவுளை மேகங்களில் கண்டதில்லை, அடையாளங்களில் கண்டார். வாழ்க்கை நமக்கு அனுப்பும் சின்ன சின்ன குறிப்புகளில் கண்டார். நல்லதோ கெட்டதோ எல்லாமே நம்மை எங்கோ கொண்டு செல்லும் பாதையின் ஒரு பகுதி. இதுதான் சிக்னஸ். ஒரு பயம் நிறைந்த கதை அல்ல, ஒரு நம்பிக்கை நிறைந்த உண்மை.
நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? அதிர்ஷ்டமா அல்லது அதிசயங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோ